அதுக்கும் விஜய் அண்ணா தான் காரணம். விஜய் அண்ணாவோட சம்சாரம் இல்லை டிவைஸ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துச்சாமா, அதுக்கும் விஜய் அண்ணா தான் காரணம். சரி, எல்லாமே விஜய் தான் காரணம். விஜய் கடைசி விஜய் அண்ணாவோட அப்பா அம்மாவுக்கு விஜய் அண்ணா பிள்ளை எல்லாம் இந்த வானத்துன்னு விழுந்த மாதிரி ஏலியன்ஸ் மாதிரி ஆக்கி வச்சிருவேன். அறிவே கிடையாது உங்களுக்கெல்லாம். ஒரு மனுஷனை ரொம்ப தூரம் இப்படி பேச முடியாது. அவர் என்ன தப்பு பண்ணா? தமிழ்நாட்டுக்கு வந்தால் குழந்தை பிள்ளைகளுக்கு வீடு இல்லாதவருக்கும் எல்லாம் நிறைய செய்யறேன்னு சொன்னான். அதுதானே அவர் சொன்னது. ஏன் மற்றெல்லாம் 4.5 வருஷமா எந்த ஆட்சியும் செய்யாதது அவர் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு என்னப்போ தப்பு? சரி, அது அவரோட ஃபேமிலி மேட்டர் தானே. அவர் புருஷன் மண்டாக சேர்ந்து இருக்கிறதா இல்லை இருந்தா அவர் சேராத போகிறதா, அவர் குழந்தை குட்டியால அண்ணா கூட விடுறதா இல்லைன்னா அண்ணி கூட்டிகிட்டு போகிறதா? விஜய் அண்ணா சைக்கோ சொல்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன ரைஸ் இருக்குது? உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? ஏன் அவ்வளோ காசு படத்தில் அபிநயிச்சா அவ்வளோ காசு கிடைக்குமா? அந்த காசும் கூடி வேண்டாம், தமிழ்நாடு பிள்ளைகளுக்கு நான் உதவி பண்ணுறேன், தமிழ்நாடு பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த நல்ல மனுஷனை போயிட்டு இப்படி பண்ணிட்டு கிடக்குறீங்க. நீ நம்ப வேண்டாம், நான் நம்புகிறேன். என்ற மாதிரி நிறைய குழந்தைகள் அண்ணா பின்னாடி இருக்குது, அண்ணா பின்னாடி இருக்குது, நிறைய பிள்ளைகள் இருக்குது. நீ வாயை மூடிட்டு இருப்பா, வாயை மூடிட்டு இரு. எந்த ஆட்சி எங்கே வந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன கடைசி நம்ம உழைச்சா தான் நமக்கு கிடைக்கும். யார் வந்தாலும் நமக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. நம்ம 5 வருஷத்துக்கு போடுறது ஒரு ஓட்டு, அது நம்ம குழந்தை குட்டிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யறேன்னு சொன்னவருக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது.